ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. 11வது பாடம். அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹிஜ்ஜா 10ஆம் நாளில் யௌமுன் நஹர் ஹஜ் செய்பவர் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த காரியங்கள் பற்றிய விளக்கம், அதாவது வரிசைப்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன? இந்த 11வது பாடத்தில் நாம் இப்போது இதை பார்ப்போம். பெருநாள் தினத்தன்று ஹாஜிகள் பின்வரும் 4 காரியங்களை வரிசைப்படி செய்வது மிகச்சிறந்தது. 1. ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறிதல். 2. பலியிடுதல். நஹர். அது இருக்குமா? இல்லை. ஏனெனில் நமக்கு பதிலாகத்தான் அங்கு பலியிடுவார்கள். 2. தலைமுடியை சிரைத்தல் அல்லது கத்தரித்தல். 4. கஅபாவை தவாஃப் செய்தல், தவாஃபுல் இஃபாதா மற்றும் சை செய்தல். இந்த சை என்பது தமத்து முறையாளர்களுக்கு மற்றும் முஃப்ரித் காரின் முறையில் ஆரம்பத்தில் சையை முடிக்காதவர்களுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறிதல் 10ஆம் நாளுடைய வரிசைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். முஸ்தலிஃபா இரவில் தங்குவோம். அரஃபாவிலிருந்து வந்து 9 மஹரிபுக்கு முன், மஹரிப் வரை அரஃபாவில் தங்கிவிட்டு மஹரிபுக்கு பிறகு கிளம்பி விடுவோம். எங்கு? முஸ்தலிஃபாவிற்கு கிளம்பிடுவோம். அதாவது விடிந்தால் பெருநாள், பெருநாள் இரவு. பெருநாள் இரவு எங்கு இருப்போம்? இரவு என்பது பெருநாள் இரவு, பெருநாள் இரவு இல்லை, முன்னாள். வெள்ளிக்கிழமை ராவு, பெருநாள் ராவு என்று சொல்வோம். முஸ்தலிஃபாவில் தங்கி காலையில் எந்திரித்து இந்த விஷயங்களை எல்லாம் செய்து ஜமரத்துல் அக்கபாவில் கல்லெறிந்து அறுத்து பலியிட்டு தலைமுடியை சிரைத்து அல்லது கத்தரித்து கஅபாவை தவாஃப் செய்வது. இதுதான், இவ்வாறுதான் இந்த வரிசை. இருப்பினும் இந்த 4இல், அதாவது சையை ஏற்கனவே செய்துவிட்டு சை செய்ய வேண்டும். யார்? தமத்து செய்தவர், தமத்துவா இருப்பவர்களுக்கும் முஃப்ரிதாவும் காரினாகவும் ஆரம்பத்தில் சை செய்யாதவர்களுக்கும். இருப்பினும் இந்த 4இல் ஒன்றிற்கு முன்னால் மற்றொன்றை செய்துவிட்டாலும் அது செல்லுபடியாகும். ஒருவேளை இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றி செய்கிறீர்கள் என்றாலும் அது உங்களுக்கு செல்லுபடியாகும் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள். தவாஃபிற்கு முன்னதாகவே சை செய்யலாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னொரு கேள்வி. தவாஃபிற்கு முன்னதாக சை செய்யலாமா? அதாவது சையை செய்துவிட்டு தவாஃப் செய்வது, தவாஃபுல் இஃபாதா. நான் அப்போது கூறினது வேறு, இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வி வேறு. நான் அப்போது என்ன சொன்னேன் என்றால், ஒரு சை செய்ய வேண்டும் என்றால் ஒரு தவாஃப் என்று இல்லை என்ற ஒரு இதை சொன்னேன். ஆனால் இங்கு ஆர்டரை மாற்றுவது பற்றி வருகிறது. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், தவாஃபிற்கு முன்னதாகவே சையை செய்வதும் இந்த அனுமதியில் அடங்கும் என்று சொல்கிறார்கள். ஏனெனில் பெருநாள் தினத்தில் செய்யப்படும் காரியங்களில் எதனை முற்படுத்தி அல்லது பிற்படுத்தி செய்ததாக கேட்கப்பட்ட போதும் நபி அவர்கள் சொன்னது ஒரே பதில் தான். இந்த வரிசையை பொறுத்து சஹாபாக்கள் நபி அவர்கள் கேட்கிறார், யார் சொல்லலாம், இதை முதலில் செய்யலாமா, இதை அப்புறம் செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்று மாறி மாறி கேள்வி கேட்கப்பட்டதற்கு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரே பதில், இஃஅல் லா ஹரஜ், தாராளமாக செய்யுங்கள், இதில் எவ்வித குற்றமும் இல்லை என்று விடையளித்திருக்கிறார்கள். இந்த பதிலை வைத்துத்தான் சில உலமாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை மாற்றிக் கொள்வதில் தவறில்லை. மறதி அல்லது அறியாமை காரணமாக இத்தகைய வரிசை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதால் மக்களுக்கு எளிமையும் வசதியும் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பொதுவான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தவாஃபிற்கு முன்னதாகவே சை செய்தவரை பற்றி நபி அவரிடம் கேட்கப்பட்ட போது குற்றமில்லை என கூறினார்கள் என்பது உறுதியாகியுள்ளது. இது அபுதாவுதில் உசாமா பின் ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வரியாக சஹீஹான அறிவிப்பு தொடரில் பதிவாகியும் உள்ளது. பாருங்கள், டைரக்டாக ஒரு ஹதீஸே இதற்கு ஆதாரம். அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
இதன் மூலம் எவ்வித சந்தேகமின்றி இதுவும் அந்த பொதுவான அனுமதியில் அடங்கும் என்பது நமக்கு தெளிவாகிறது. அல்லாஹ்வே நேர்வழி காட்டுபவன். ஒரு ஹாஜிக்கு முழுமையான விடுபடுதல் கிடைப்பதற்குரிய காரியங்கள் 3 ஆகும். அதாவது ஒரு ஹாஜ் இஹ்ராமில் இருந்து அவர் முழுமையாக வெளிப்பட வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் ஆக வேண்டும். ஒன்று, ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிதல். மற்றொன்று, தலைமுடியை சிரைத்தல். 3, தவாஃபுல் இஃபாதா மற்றும் சய். எது இதில் வரவில்லை? அறுத்து பலியிடுதல் இதில் வராது. அறுத்து பலியிடும் வரை நீங்கள் இஹ்ராமிலிருந்து வெளியேறக்கூடாது, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏனெனில் மெசேஜ் எல்லோருக்கும் சில நேரம் கடைசி நாளில் வரும். அதுவரை ஒரு இஹ்ராமில் இருக்க வேண்டுமா? இல்லை, அதுவரை அவர் இஹ்ராமில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாம் ஆரம்பத்தில் சொன்னது ஆர்டர், அது வேறு. ஒரு இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கான அந்த 3 என்பது வேறு. இந்த 3 தான் அதில் வருமே தவிர அடுத்த பலியோடு இதில் வராது. ஒரு ஹாஜ் இந்த 3ஐயும் செய்து விட்டால் இஹ்ராம் காரணமாக அவருக்கு தடை செய்யப்பட்டிருந்த பெண்கள் மற்றும் நறுமணம் உள்ளிட்ட அனைத்தும் அனுமதியாக்கப்பட்டுவிடும். இந்த 3இல் 2ஐ மட்டும் செய்தவருக்கு பெண்களை தவிர மற்றும் அனைத்தும் அனுமதியாக்கப்படவிடும். இது முதல் தஹல்லுல் என்று அறியப்படும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹாஜ் அல்லாஹ்வின் அடியார்களே, ஜம்சம் நீரை குடிப்பதும் வயிறு நிரம்ப அருந்துவதும் பயனுள்ள துஆக்களை கேட்பதும் முஸ்தஹப்பாக விரும்பத்தக்கதாக இருக்கிறது. அப்படியே பேசும் பொழுது ஜம்சமை பற்றி ஒரு வார்த்தை பேசி வருகிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜம்சம் நீர் எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுகிறதோ அதற்காக அது அமையும், அல்லாஹ் அதை நிறைவாக்கி தருவான் என்ற அந்த ஹதீஸ். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் நீரை பற்றி கூறினார்கள், நிச்சயமாக அது பசியை தீர்க்கும் உணவாகும் மற்றும் நோயை தீர்க்கும் மருந்தாகும் என்ற அந்த கூடுதல் வாசகம் அனைத்தையும் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். தவாஃபுல் இஃபாதா மற்றும் ஹஜ் செய்ய வேண்டியவர்கள் அதனை முடித்த பிறகு ஹாஜிகள் மினாவிற்கு திரும்பி அங்கு 3 பகல் மற்றும் 3 இரவுகள் தங்கியிருக்க வேண்டும். 3 பகல் 3 இரவு, 3 இரவுகள் 3 பகல், அதுதான் மினாவிற்கு தங்கி. அதாவது பெருநாள் பகல் அன்று மகரிப் வரும் பொழுது ஐயாமுத் தஷ்ரீக்கின் இரவுகள் ஆரம்பமாகிவிடும். 11ஆம் இரவு ஆரம்பமாகிவிடும். எப்போது? பெருநாள் பகல் அன்று. பெருநாள் பகல் மகரிப் வந்ததற்கு பிறகு பெருநாள் முடிந்துவிடும். பின்பு எந்த நாள் அந்த இரவு? எந்த இரவு? ஐயாமுத் தஷ்ரீக். அந்த யௌமுத் தஷ்ரீக், அந்த 11 எங்கு ஆரம்பிக்க வேண்டும்? எங்கு தங்க இருக்க வேண்டும்? மினாவில் தங்கி இருக்க வேண்டும். மறுபடியும் மினாவிற்கு. அதனால தான் நாம் சொல்லுவோம், ஹஜ்ஜிலே அதிக நாட்கள் அதிக நேரம் செலவிடுவது எங்கு? மினா. பிறகு ஹாஜிகள் மினாவிற்கு திரும்பி அங்கு 3 இரவு மற்றும் 3 பகல் தங்கி இருக்க வேண்டும். இந்த 3 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு, ஜவால், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு, துஹுருடைய சாய்ந்ததற்கு பிறகு 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும். இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 3 ஜம்ராக்களில் கல்லெறிய வேண்டும். ஜம்ரா மாறி மாறி கல்லெறியலாமா? கூடாது. ஜம்ராவை வரிசைப்படிதான் கட்டாயம் கல்லெறிய வேண்டும். நேரடியாக 11ஆம் நாளில் நேரடியாக ஜம்ரத்துல் அக்கபாவிற்கு கல்லெறிய கூடாது. ஏனெனில் ஜம்ரத்துல் அகபா என்பது கடைசியாக, நீங்கள் மினாவிலிருந்து வந்தால் கடைசியாக காபாவை நோக்கி, காபாவின் திசையில் இருக்கும், ஹரமின் திசையில் இருக்கும். அதற்கு முன்னால் 2 ஜம்ராக்கள் இருக்கிறது. அதில் 11ஆம் நாட்கள், 12ஆம் நாட்கள், 13 நாட்கள் கல்லெறிய வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். 3 ஜம்ராக்களில் கல்லெறியும் முறை. முதல் ஜம்ரா ஜம்ரத்துல் ஜம்ரா அல் ஊலா. இது மஸ்ஜிதுல் கைஃபிற்கு அருகில் உள்ளதா? மஸ்ஜிதுல் கைஃபிற்கு அருகில் உள்ளதா? மஸ்ஜிதுல் கைஃப் என்றால் என்ன? அங்கு மினாவிற்கு அருகில் உள்ள ஒரு பள்ளி. அங்கு மினாவிற்கு அருகிலுள்ள பள்ளி. இதில் அடுத்தடுத்து 7 கற்களை எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் இதில் ஜம்ரத்துல் ஊலா, முதல் ஜம்ரா, எல்லாம் உங்களுக்கு தெளிவாக குறியீடுகளோடு, சைன் போர்டுகளோடு தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். எந்த ஐயமும் தேவையில்லை.
இது மஸ்ஜிது ஹைஃபிற்கு அருகில் உள்ளதாகும். இதில் அடுத்தடுத்து 7 கற்களை எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் கையை உயர்த்த வேண்டும். கல்லெறிந்த பிறகு அதிலிருந்து சற்று விலகி அதனை தனது இடது பக்கமாக வைத்து கிப்லாவை முன்னோக்கி நின்று கைகளை ஏந்தி அதிகப்படியாக துவா செய்வதும் ஏஞ்சுவதும் சுன்னத்தாகும். அதாவது என்ன? அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பாருங்கள், ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் கையை உயர்த்த வேண்டும். சரியா? ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் கையை உயர்த்த வேண்டும். கல்லெறிந்த பிறகு அதிலிருந்து சற்று விலகி கிப்லாவின் முன்னோக்கி தனது இடது பக்கம் எரிவது இவ்வாறு. இங்க இப்படி எரிந்து விட்டு பின்ன இப்படி திரும்பிக் கொண்டு காபா வலதில் இருக்கும், இது இடத்தில் இருக்கும், இருந்து கையை உயர்த்தி துவா செய்ய வேண்டும். 7 முறை எரிந்ததற்கு பிறகு ஒரு ஜம்ராவில் 7 முறை 7 முறை எரிந்ததற்கு பிறகு கையை உயர்த்தி என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். இரண்டாவது ஜம்ரா என்ன? ஜம்ரத்துல் உஸ்தா. முதலாவது ஜம்ராவை போலவே இதிலும் கல்லெறிய வேண்டும். கல்லெறிந்த பிறகு சற்று முன்னோக்கி சென்று அதனை தனது வலது பக்கமாக வைத்து கிப்லாவை முன்னோக்கி நின்று கைகளை ஏந்தி அதிகப்படியாக துஆ செய்வது சுன்னத்தாகும். இது இரண்டாவது ஜம்ராவில் நடக்கும். 7 கற்களை போட்டதற்கு பிறகு அடுத்துதான் என்ன ஜம்ரா? நாம் ஏற்கனவே கல்லெறிந்த ஒரு ஜம்ரா. அது என்ன? 10ஆம் நாள் அன்று கல்லெறிந்தோம் அல்லவா, ஜம்ரத்துல் அகபா. அதுதான் இங்கு வருகிறது. இறுதியாக ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிய வேண்டும். ஆனால் இங்கு கல்லெறிந்ததற்கு பிறகு துவாவிற்காக நிற்கக்கூடாது. 2 ஜம்ராவில் தான் துவாவிற்கு நிற்க வேண்டும். நின்று முடிந்த அளவு துவாவை செய்து கூட்ட நெரிசல்களை கருத்தில் கொண்டு முடிந்த அளவு துவாவை செய்து 3வது ஜம்ராவில் கல்லெறிந்து விட்டு சென்று விட வேண்டும். பின்னர் ஐயாமுத் தஷ்ரீக் 2ஆம் நாளில் முதல் நாளில் கல்லெறி. இவ்வளவுதான். அப்படின்னா என்ன? ஐயாமுத் தஷ்ரீக்கில் என்ன செய்வீர்கள்? ஐயாமுத் தஷ்ரீக் உண்ணுவோம், பருகுவோம். இது ஜவால் வந்து விட்டது என்றால் மட்டும் ஜம்ராவிற்கு சென்று கல்லெறிந்து விட்டு தொழுது கொண்டு மறுபடியும் மினாவிற்கு தங்கி உண்ணுவோம், பருகுவோம், அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், ரப்புல் ஆலமீனை அமல்களை அதிகப்படுத்துவோம். ஊருக்கு சென்றால் இனி இன்ஷா அல்லாஹ் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும், எவ்வாறு தக்வாவுடன் வாழ வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்க வேண்டும் என்ற நல்ல நல்ல விஷயங்களை யோசித்து தயாராக வேண்டும். அடுத்த நாளாகும் 12ஆம் நாள். முதல் நாளில் செய்தது போலவே இந்த 12ஆம் நாளிலும் கல்லெறியை போலவே சூரியன் உச்சி சாய்ந்ததற்கு பிறகு ஜம்ராக்களில் கல்லெறிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி முதலாவது மற்றும் 2வது ஜம்ராக்களில் முதல் நாளில் செய்தது போலவே துஆவிற்காக நிற்க வேண்டும். முதல் ஜம்ரா 2வது ஜம்ராவில். ஐயாமுத் தஷ்ரீக்கின் முதல் 2 நாட்களில் கல்லெறிவது ஹஜ்ஜின் வாஜிபுகளில் ஒன்றாகும், கடமையாகும். கல்லெறிவது வாஜிபுகளின் கடமையாகும். ஐயாம் தஷ்ரீக் முதல் 2 நாட்கள். அப்படின்னா 3ஆம் நாட்கள் வாஜிபில்லை. 3 நாட்கள் கல்லெறிவது என்பது கிடையாது. முதல் 2 நாட்களில் கல்லெறிந்து விட்டு அதே போல் முதல் மற்றும் 2 இரவுகளில் மினாவில் தங்குவதும் வாஜிபாகும். ஐயாமுத் தஷ்ரீக் அந்த முதல் 2 இரவுகள் மினாவில் கழிப்பதும் வாஜிபாகும். யாருக்கு தவிர வாஜிபாகாது? ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்குபவர்கள் மற்றும் கால்நடைகளை மேய்ப்பவர்கள், இவர்கள் எல்லாம் ஹஜ் செய்தால் இவர்களுக்கு மட்டும் எது கடமை இல்லை? ஜம்ராவில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் முதல் 2 நாட்கள் கல்லெறிவதோ அல்லது 2 இரவுகளும் மினாவில் தங்குவது இவர்கள் விதிவிலக்களிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சட்டத்தில் இருந்து இவர்கள் விலக்களிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பிடப்பட்ட இந்த 2 நாட்களின் கல்லெறிதலுக்கு பிறகு மினாவில் இருந்து எவரேனும் அவசரமாக புறப்பட விரும்பினால் அவர் அவ்வாறு செய்யலாம். 12 வருகிறது, 2 இரவு. அப்படி என்றால் 12 ஜவால் வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஏற்கனவே 2 இரவு தங்கி விட்டீர்கள், அது அல்ஹம்துலில்லாஹ் முடிந்து விட்டது. கல்லும் எரிந்து விட்டீர்கள். 2ம் கல்லெறிந்ததற்கு பிறகு துஹரிலே நீங்கள் கிளம்பிக்கலாம் என்றால் கிளம்பிக் கொள்ளலாம். துஹரிலே நீங்கள் அவசரமாக நீங்கள் புறப்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கிளம்பிக் கொள்ளலாம், நீங்கள் புறப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இன்னும் சொல்கிறார்கள், அவர் சூரியன் மறைவதற்கு முன்னதாகவே அவர் என்ன செய்து விட வேண்டும்? மகரிபுக்கு முன்னதாகவே வெளியேற விட வேண்டும். எவர் அங்கேயே தங்கி 3வது இரவையும் கழித்து 3ஆம் நாளில் கல்லெறிகிறாரோ அதுவே மிகச் சிறந்ததாகும், அதிக நன்மைகள் கொண்டதாகும்.
அதுவே மிகச் சிறந்ததாகும், அதிக நன்மைகள் கொண்டதாகும். நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார்களே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இந்த 3 நாட்களையுமே ஒருவர் செலவு செய்பவருக்குத்தான் அது மிகவும் அந்த வணக்கங்களை நிகழ்த்தி சிறம்பட நிகழ்த்தி அதை அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவையும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் எல்லாம் இதில் தான் அடங்கியுள்ளது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், இந்த எண்ணப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஃபி அய்யாமி மஅதூதாத், எவர் 2 நாட்களில் அவசரமாக புறப்படுகிறாரோ அவர் மீது குற்றமில்லை. அல்லாஹ் சொல்கிறான், எவர் தாமதித்து புறப்படுகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அவசரமாக புறப்பட அனுமதி அளித்தார்கள். ஆனால் அவர் அவசரமாக புறப்படவில்லை. நபி அவர்கள் மக்களுக்கு அனுமதித்தார்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக புறப்படவில்லை. மாறாக 13ஆம் நாள் சூரியன் உச்சி சாய்ந்தது பிறகு கல்லெறியும் வரை மினாவிலேயே தங்கியிருந்தார்கள். அதன் பின்னர் லுஹர் தொழுகைக்கு முன்பாக புறப்பட்டார்கள். எங்கிருந்து புறப்பட்டார்கள்? மினாவிலிருந்து புறப்பட்டார்கள். லுஹர் மினாவில் தொழவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு முன்னால் கிளம்பி விட்டார்கள். கல்லெறியும் கிரியை தாமாக செய்ய இயலாத சிறுவர்களின் பாதுகாவலர்கள் முதலில் தமக்காக எரிந்த பிறகுதான் அந்த சிறுவர் சார்பாக ஜம்ரத்துல் அக்கபாவில் ஏனைய ஜம்ராக்களும் கல்லெறிய வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வின் அடியார்களே, சில நேரம் வயதானவர்களோ அல்லது சிறியவர்களை கொண்டு போவோம் நாம், அவர்களுக்கு பதிலாக நாமே கல்லெறிய அனுமதி உள்ளது. இந்த வணக்கத்தை ஒருவருக்கு பதிலாக நாம் செய்ய முடியும் ஹஜ்ஜில். ஆனா அப்படி செய்ய ஒரு நாடினால் தனக்கான கல்லெறிதலை முதலில் முடித்து விட வேண்டும். சரி, இங்க இன்னொரு கேள்வி இருக்கிறது. கல்லெறிதை முடித்துவிடும் என்றால் நான் முதலில் 3 கல்லெறிந்த பிறகு மறுபடியும் முதலிற்கு வர வேண்டுமா? அல்லது ஒவ்வொன்றிலும் எனக்கு நான் முடித்துவிட்டு ஒரு ஜம்ராவில் எனக்கு முடித்துவிட்டு யாருக்காக நான் செய்கிறேனோ அவருக்கு முடித்துவிட்டு பின்பு 2வது ஜம்ராவில் செய்ய வேண்டுமா? இந்த 2வது முறையை செய்து கொள்ளலாம். இப்படி என்ன 2வது முறை, அதாவது ஒரு ஜம்ராவில் 2 முறையை தனக்கும் மற்றவர்களுக்கும், எனில் இதில் சிரமம் இருக்கும் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள். மறுபடியும் 3ஐயும் முடித்து பின்பு மறுபடியும் முதல் ஜம்ராவில் வந்து யாருக்காக நாம் கல்லெறிய வேண்டுமோ அவருக்காக இந்த கல்லெறி தொடங்குவது என்பது சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே இதில் தவறில்லை. ஆனால் அல்லாஹ்வின் அடியார், இங்குதான் மிக முக்கியமான விஷயம். இந்த தௌக்கீல் வக்காலத்து முறை, மற்றவரை பொறுப்பு சாட்டுதல் வணக்கத்திற்கு, இதில் ஹஜ்ஜில் ஒருவர் ஆல்ரெடி உள்ளே வந்திருப்பவர் இந்த கல்லறிதலுக்கு மட்டும்தான் பொறுப்பு சாட்ட முடியும். எனக்காக நீங்கள் செய்யுங்கள், என்னால் முடியாது என்றால் அது என்ன? ஹஜ்ஜுடைய கல்லெறிதலுக்குத்தான் இது பொருந்தும் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள். அதனால்தான் கல்லெறியும் கிரியை தாமாக செய்ய இயலாத சிறுவர்களின் பாதுகாவலர்கள் தமக்கு செய்துவிட்டு தமக்கு பின்பு அவர்களுக்காக செய்ய வேண்டும். இதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஹஜ் செய்தோம், எங்களுடன் பெண்களும் சிறுவர்களும் இருந்தனர். நாங்கள் சிறுவர்கள் சார்பாக தல்பியா கூறினோம், அவர்கள் சார்பாக கல்லும் எறிந்தோம். சரி, நோய், முதுமை அல்லது கர்ப்பம் காரணமாக கல்லெறி இயலாதவர்கள் தமக்கு பதிலாக மற்றவரை நியமித்து கல்லெறிய செய்வது அனுமதிக்கப்பட்டதாகும் என அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே என்னது? ஃபத்தகுல்லாஹ மஸ்தஅதும், உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். இத்தகையவர்களால் ஜம்ராக்களில் ஏற்படும் மக்கள் நெரிசலை தாங்க இயலாது. மேலும் கல்லெறிவதற்கான நேரம் முடிந்து விட்டால் அதனை மீண்டும் கலா செய்வது மார்க்கத்தில் இல்லை. அது வேறு ஒரு பிரச்சனை. மக்களுக்கு சிரமமாகிவிடக்கூடாது. என்ன? கல்லெறிவதற்கான நேரம் முடிந்து விட்டால் அதனை மீண்டும் கல்லெறிவது மார்க்கத்தில் இல்லை. என அல்லாஹ் இவ்வாறு தான் மார்க்கத்தை அழகான முறையில் ஆக்கியிருக்கிறான். எனவே அவர்கள் மற்றவரை பதிலியாக இதில் நியமிக்கலாம் கல்லெறி. இருப்பினும் மற்ற கிரியைகளில் தவாஃபு, சை போன்றவை இத்தகைய பிரதிநிதித்துவம் கூடாது. இந்த பதிலி, இவருக்கு பதிலாக அவர், எனக்காக நீங்கள் செய்யுங்கள் என்பது கூடாது. ஒருவர் உபரியான ஹஜ்ஜை செய்தாலும் சரி, நான் உபரிதானே செய்கிறேன்,
எனக்காக இதை செய்யுங்கள், நான் ஆல்ரெடி என் கடமையை நான் செய்து விட்டேன், இது 2வது ஹஜ் அல்லது எனக்கு இது 3வது ஹஜ் என்று சொல்பவர்கள், அவர் இஹ்ராம் அணிந்து விட்டால் அதனை அவரே பூர்த்தி செய்வது அவசியமாகும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்காக ஹஜ்ஜையும் வத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹுக்காக நீங்கள் ஹஜ்ஜை உம்ராவையும் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான். மேலும் கல்லெறிவதை போன்றி தவாஃப் மற்றும் சை செய்வதற்கான நேரம் முடிந்து விடவும் இல்லை. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கல்லெறிவதற்கு தான் நேரம் மிகவும் குறுகிய நேரம். தவாஃப் செய்யவோ சை செய்யவோ நேரம் ஒன்றும் குறுகிய நேரம் கிடையாது. நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் தவாஃபையும் சையும் செய்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அரஃபாவில் தங்குவது, முஸ்தலிஃபா மற்றும் மினாவின் இரவு தங்குவது ஆகியவற்றை பொறுத்தவரை அவற்றின் நேரம் தப்பிவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனினும் கல்லறிவதை போலன்றி சிரமத்துடனாவது அத்தகைய இடங்களுக்கு சென்று தங்குவது இயலாதவர்களுக்கும் சாத்தியமே. யாரும் மினாவில் தங்குவதற்கு, அரஃபாவில் தங்குவதற்கெல்லாம் ஆளை நியமிக்காதீர்கள். நீங்கள் எனக்கு பகரமாக தங்கிவிடுங்கள், நான் மினாவிலே தங்கி விடுகிறேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எதற்குத்தான் அப்படின்னா வணக்கம்? அப்படின்னா என்னதான் வணக்கம் என்றால் என்ன? 8ஆம் நாள் வருகிறீர்கள், மினாவில் தங்கிக் கொண்டு உங்களை அங்கு கேட்பவர்கள் எல்லாம் யாரும் இல்லை. யாராவது உங்களை கேட்க போகிறார்களா நீங்கள் ஏன் அரஃபாவிற்கு வரவில்லை என்று? நீங்கள் மினாவிலே தங்கிவிட்டீர்கள் என்றால், நீங்கள் அரஃபாவிற்கு வரவில்லை, உங்களுக்கு ஹஜ்ஜு கிடையாது. ஹஜ்ஜு எப்படி ஒருவருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒருவரை அனுப்பிவிட்டு ஹஜ்ஜு செய்பவரே எனக்கு பதிலாக கல்லெறிகிறீர்கள் அல்லவா, அதே போல் இதையும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் ஒருவர், அதனால தான் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி முன்னாடியே சொல்லிவிட்டார்கள், கல்லெறிவதற்குத்தான் நியமனம், பதிலி, மற்றது எதற்கும் பதிலி என்பது கிடையாது. அரபிக்கும் தமிழும் இதில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பதல், பதில். பதல் பதல் என்றால் இதற்கு பதல், இதற்கு பகரமாக வேறு. அதே போலதான் இதற்கு பதிலாக என்று நாம் தமிழில் சொல்லுவோம். பதிலாக வணக்க வழிபாடுகள் அனைத்தும் கவனம் அல்லாஹ்வின் அடியார்களே, சிரமத்துடனாவது இதை செய்வது சரி. சிரமம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வயதானவர்கள், எப்படி இருந்தாலும் தங்குவது சிரமம் இருந்தாலும் அது சாத்தியம்தானே. அழகாக வாருங்கள், வந்து முஸ்தலி, அதற்கு தங்கதானே வந்தோம், அதுதானே ஹஜ்ஜு. இல்லை நான் அங்கு அரஃபா வரமாட்டேன், முஸ்தலிஃபா இடம், ஏன்னா முஸ்தலிஃபா ரொம்ப சற்று சிரமமாக இருக்கும். முஸ்தலிஃபா அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று இருக்கக்கூடிய சிரமம் எல்லாம் அன்று ஒன்றுமே இல்லை. அந்த சிரமம் எல்லாம் அவர்கள் செய்த சிரமங்கள், அவர்கள் சந்தித்த சிரமங்கள், சஹாபாக்கள் செய்த சிரமங்கள் எல்லாம் இது ஒரு சிரமமா? இன்று வேலைக்கு சாப்பாடு, வெளியிலே என்ன சாப்பிடுங்களோ அதை விட பயங்கரமான சாப்பாடுகள் மினாவிலே எல்லா இடங்களிலும். இதை நாம் காரணமாக காட்டிவிட்டோம் என்றால் நிச்சயமாக பொடுபோக்கிற்கு ஆளாகிவிடும். எனவேதான் சொல்கிறார்கள், கல்லெறிவதை தவிர வேறு எதற்கும் பதிலி நியமிக்க கூடாது. வணக்க வழிபாடுகள் அனைத்தும் பாருங்கள், சொல்கிறார்கள், மேலும் முறையான காரணங்கள் உடையவர்கள் சார்பாக பதிலியாக கல்லெறியும் முறையே முன்னோர்களிடமிருந்து நமக்கு வந்துள்ளது. கல்லெறிவதற்கு தான் வந்துள்ளது, ஏனைய கிரியைகளுக்கு அவ்வாறு வரவில்லை. வணக்க வழிபாடுகள் அனைத்தும் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டவை. முறையான ஆதாரமின்றி எவரும் எதனையும் மார்க்கத்தில் உருவாக்க முடியாது. ஒரு பதிலியால் நாயிப் ஒவ்வொரு ஜம்ராவிலும் முதலில் தமக்காக இருந்துவிட்டு பிறகு அதே இடத்தில் நின்றவாறே தான் யாருக்காக பதிலியாக வந்தாரோ அவர் சார்பாகவும் கல்லெறியலாம். தமக்காக 3 ஜம்ராக்களை முழுமையாக எரிந்து முடித்துவிட்டு மீண்டும் முதலில் இருந்தவர் சார்பாக எரிய திரும்ப வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதே அறிஞர்களின் இரு கருத்துக்களில் சரியானதாகும். ஏனெனில் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாரங்கள் ஏதும் இல்லை, மேலும் அது அதிக சிரமமும் நெருக்கடியும் ஆகும். எனவே மேலும் அல்லாஹ் இந்த திருமலை கூறுகிறான், அவன் மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. எந்த ஒரு ஹரஜையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. மேலும் யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் எளிமைப்படுத்துங்கள், சிரமப்படுத்தாதீர்கள்.
எனவே நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் அடியார் நபித்தோழர்கள் சிறுவர்களுக்காகவும் பலவீனமர்களுக்காகவும் பதிலியாக கல்லெறிந்த போது அவ்வாறு முழுமையாக முடித்துவிட்டு செய்ததாக மறுபடியும் செய்ததாக அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் அவ்வாறு செய்திருந்தால் அது கண்டிப்பாக பதிவாக இருக்கும். ஏனெனில் இத்தகைய நடைமுறைகள் நிகழ்ந்திருந்தால், அதாவது மூனத்தை முடித்துவிட்டுத்தான் மறுபடியும் கல்லெறிய வேண்டும் என்பதெல்லாம் இருந்தால் அதனை அறிவிப்பதில் அனைவரும் மிகுந்த ஆர்வம் காட்டியிருப்பார்கள். அச்செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு அவ்வாறு வரவில்லை என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த பகுதியை நிறைவு செய்கிறார்கள் ஷேக் முபாரக் ரஹிமஹுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 11வது பாடமும் இதோடு முடிவடைகிறது. ஏறத்தாழ ஹஜ்ஜின் வகுப்புகள் முடிவடைந்து விட்டன. மீதம் இருப்பது பலிப்பிராணி. மீதம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹதியை பற்றி தெரிந்து கொள்வது மட்டும்தான். அதை தாண்டி மற்ற அனைத்தையும் ஹஜ்ஜுடைய வகுப்புகள் அனைத்தும் அல்லாஹுடைய கிருபைக்கு நிறைவேறிவிட்டன. அல்லாஹ் நாடினால் நாளை இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ் சம்பந்தமான மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை நாளை வகுப்பில் பார்ப்போம். இதை கேட்டுமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவை பெறுவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. قل بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.